ஹாய் கதை கேளு எபிசோட் 7. ஒரு சின்ன காட்டில் ரூபி என்ற ஒரு நரி இருந்துச்சு தங்கம். அந்த நரி ஒரு மரத்துக்கடியில் ஒரு அழகான ஆப்பிளை பார்த்துச்சு தங்கம். அந்த ஆப்பிள் பார்க்கறதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு தங்கம். ரூபி உடனே அந்த ஆப்பிளை சாப்பிட்லான்னு நினைக்கும் போது தன்னோட ஃப்ரெண்டு லில்லி என்ற ஆடு அங்கே சோகமாக இருக்கிறத பார்த்துச்சு தங்கம். அப்போது ரூபி லில்லியை பார்த்து, ஏன் நண்பா சோகமாக இருக்க அப்படின்னு கேட்டுச்சு தங்கம். அதுக்கு லில்லி, நண்பா என்னோட ஆப்பிள் இந்த மரத்துக்கடியில் நான் தொலைச்சிட்டேன், அதனால தான் நான் சோகமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சு தங்கம். அதை கேட்ட ரூபி, ஓ இது லில்லியோட ஆப்பிள் ஆட்டிருக்கு, நம்ம எடுத்து இருக்கோம், இதை உண்மையை சொன்னோம்னா நமக்கு இந்த ஆப்பிள் கிடைக்காது, ஆனால் நேர்மை தானே முக்கியம் அப்படின்னு கொஞ்ச நேரம் திங்க் பண்ணிச்சு தங்கம். கொஞ்ச நேரம் கழித்து லில்லி கிட்ட, நண்பா இந்த ஆப்பிள் நான் இந்த மரத்துக்கடியிலேருந்து தான் எடுத்தேன், ஆனால் இது உன்னோட ஆப்பிள்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிச்சு தங்கம். அதை கேட்ட லில்லிக்கு ரொம்ப சந்தோஷம் தங்கம், தன்னோட ஆப்பிள் கிடைச்சிருச்சு அப்படின்ட்டு. தானே தங்கம், ரூபி பண்ணது கரெக்டு தானே, மற்றவங்க பொருளை நம்ம எடுக்கக்கூடாது தானே தங்கம் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்த ஸ்டோரி மூலிமா சொல்லிக் கொடுங்க. உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருந்தாங்கன்னா இந்த ஸ்டோரியை சொல்லி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் கிட்ஸ் இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணுன்னா என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மாண்டிசரி டாய் வேணால் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். தேங்க்யூ.